சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. திருமாவளவன் ஐயா வந்து அறிவாலயம் போகும்போது அவருடைய பேட்டியில் அவர் சொல்றது ரொம்ப வலியோட வேதனையோட சொல்றது, நாகப்பட்டினத்தில் வந்து ஷானவாஸுக்காக கேட்கலாம் என்று நான் போன போது நாகப்பட்டினம் பேராசிரியர் ஜவாஹர்லாலுக்கு போய்விட்டது என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. எங்கன்னு தெரிவிக்கப்பட்டது? அறிவாலயத்திலிருந்து. ஷானவாஸிற்கு நாகப்பட்டினம் போட்டியிட விருப்பம் இல்லை என்று ஷானவாஸ் கூறிவிட்டதாக கூறினார்கள். எங்க கூறுறாங்க? அறிவாலயத்தில் கூறுறாங்க. ஓகே, சோ அங்க இருந்து நியூஸ் வருது. அங்கதான் இவருக்கு தலைவருக்கே தெரியுது. அது எல்லாருக்குமே அவருக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதா? தான் உருவாக்கிய ஒரு எம்எல்ஏக்காக 3 தொகுதி கேட்கிறாரு, மூணு ஆப்ஷன்ஸ் கேட்கிறாரு. 3 ஆப்ஷன்ஸ்ல இவர் விளையாடுறாரு, உள்ள போந்து எனக்கு அது வேணாம் இது வேணான்னு விளையாடுறாரு. அப்போ பல்லாவரம் இவர் கேட்டிருக்காரு, பல்லாவரம் அவங்க தேமுதிக கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு இந்த தொகுதி வேணாம் அந்த தொகுதி தான் வேணும்னா அதையும் 3ஆம் கூட்டணி கட்சி தலைமையில போய் நீ சொன்னா அப்ப வந்து உன் கட்சி தலைமை மேல உனக்கு ஒரு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். உன் கட்சி தலைமை நீ மதிக்கல, அல்ல உன் கட்சி தலைமை தாண்டி போயிட்ட அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா அவங்க கரெக்டா காலரை பிடிச்சிட்டாங்க. அவர் பட்டியல ஒரு ஒழுக்கமா இருக்க அறத்தின் வழி நிக்கிறவன் அப்படின்றாரு. அறத்தின் வழி நிக்கிறவனா அது இந்த பிரச்சனையே வந்திருக்காத. நீ அறத்தின் வழி நிக்கிறவனா இருந்தா உனக்கு வந்து உன்னை சந்தேகமே பட்டிருக்க மாட்டாங்களே. கட்சி கபலீகரமாக கட்சியே கபலீகரமாய் போய்விடுங்கிற சூழ்நிலை வருதுங்க. அவர் சொல்றாரு, இப்ப வளைகுடா நாடுகள்ல போய் நான் வந்து தேர்தல்ல ஜெயிச்ச பிறகு திமுகவுக்கு போயிடுவேன் எப்படியா இருந்தாலும், அப்போ உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி பல லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். அதுக்கு ஆதாரம் இருக்கா நீங்க சொல்றதுக்கு? பல லட்சம் ரூபாய் இது பணம் கொடுத்தவங்க சொல்றாங்க. பணம் இந்த விஷயம் தான் ஐயா திரும்ப அதுக்கு போயிருக்கு. எந்த இதுலயுமே பேசப்படாத ஒரு விஷயம் மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணிருக்காரு. அந்த பணத்தை வச்சு வீடு கட்டிட்டு இருக்காரு. இப்ப எம்எல்ஏ சீட் கிடைக்கல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாருங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். அவர்கள் குலசாமியா கருதக்கூடிய தலைவர் திருமாவளவன் ஐயா மேல நீ கல்லடிச்சிருக்க. இவங்க இன்னும் பொறுமையா இருக்கதே பெரிய விஷயம். அவர் தான் திட்டமிட்டு பண்ணாருன்னு ஒரு கன்க்ளூஷன் வரீங்களே நீங்க? அதுதான் நான் வரேன். இல்லன்னா அவங்க தான் மறுத்து சொல்லணும். நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப சீரியஸான அக்யூசேஷன் தான் சார் வைக்கிறேன். அதுக்கு அவர் மேல கேஸ் போட்டு சார். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர் திரு அப்ரார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சமீபத்திய அரசியல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விசிகாவில் யார் யாருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பட்டியல் வந்ததுக்கப்புறம் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு அந்த பட்டியலில் பேர் இல்லை அப்படின்னோடனே அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இந்த சர்ச்சையினுடைய பின்னணி என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் விரிவாக பேச போகிறோம் நம்ம அவர் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. டிவி டிபேட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சட்டமன்ற உரையாக இருக்கட்டும், கொண்ட கொள்கை இல்லை அவங்க கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து ரொம்ப தீர்க்கமான கருத்துக்களை வைக்கக்கூடியவர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். சமீபமாக நிறைய டிபேட்ஸில் வந்து அவர் தான் இப்போ இருக்கிற அந்த கூட்டணிக்காக நிறைய பேசியிருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ன உடனேவே அது ஒரு சலசலப்பாகுது. அவர் ஒரு கருத்து சொல்ல, மற்றவர்கள் ஒரு கருத்து சொல்ல, சோஷியல் மீடியா ஒரே கேஆஸ், அந்த சுச்சுவேஷன் கேஆட்டிக்காக போயிட்டுச்சு. உங்களுடைய பார்வை என்னதில்ல? இந்த இப்போ நீங்கள் சொன்ன இந்த சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, ஒரு சலசலப்பு, ஒரு சர்ச்சையான ஒரு சுச்சுவேஷனு. இதை நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி ஆளூர் ஷானவாஸுங்கிற அந்த தனிநபர் இருக்கார் இல்லையா, அவர் யாருங்கிறத நீங்க சொல்லிட்டு தனிநபராக அவரை கன்சிடர் பண்றீங்க? அவர் ஒரு கட்சி, அவர் தனிநபராக இருந்து நான் தொடங்குறேன் அவரோட வரலாறு. அவர் தனிநபராக இருந்து இப்போ ஒரு கட்சியில ஒரு துணை பொதுச் செயலாளர் ஆனார் இல்லையா. அவருடைய முன்கதை சுருக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதையோடைய விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிடும். அதாவது பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு ஒரு தன்னெழுச்சியா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் உருவாகுது. அது வந்து முஸ்லீம்களோட உரிமைக்காக போராடுது. அப்போ மண்ணடியில் இருக்க வடமரக்கார் தெருவில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, பி ஜெயின்லாப்தீன், பாக்கர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த கட்டமைக்கிறாங்க. அப்போது வந்த இளைஞர்களில் ஒரு நபர் தான் இந்த ஆளூர் ஷானவாஸ். நாகர்கோவிலிருந்து இங்கே வர்றார் இல்லையா, வந்தப்போ அவருக்கு அடைக்கலம் கொடுத்து, அவருக்கு வந்து தங்க இடம் கொடுத்து, அவருக்கு எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுத்து, அப்போ பத்திரிகை நடத்திட்டு இருந்தாங்க. உணர்வு, இந்த மாதிரி பத்திரிகைகளில் ஒற்றுமை, இந்த மாதிரி பத்திரிகைகள் அவருக்கு எழுத இடம் கொடுத்து அவரை வந்து ஆதரித்தது இந்த முஸ்லீம் அமைப்புகள். ஆனால் அவர் இந்த மாதிரி முஸ்லீம் அமைப்புகள்ல தான் நான் வந்தேங்கிறத எங்கேயுமே அவர் சொன்னதே கிடையாது இது வரைக்கும். அதுக்கு பிறகு அந்த முஸ்லீம் அமைப்புகள்லேயே சில பிரச்சனைகளை செய்கிறார். நபர்களை தூண்டி விட்டு அங்கே பிரச்சனை செஞ்சுட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறார். அங்கே இருந்து தான் இவர் திருமாவளவனை வந்து சந்திக்கிற வாய்ப்பை வந்து பேராசிரியர் ஜவாஹிருல்லா மூலமாக தான் அவருக்கு கிடைக்குது. ஸோ அங்கே எல்லாரும் வருவாங்க இல்லையா, பட்டியலின தலைவர்கள் எல்லாருமே அங்கே வருவாங்க இஸ்லாமிய தலைவர்களை சந்திக்கிறதுக்காக. அப்போ கிடைச்ச ஒரு அறிமுகம்,
அவர்களை பேட்டி எடுக்க போறது, ஒரு நிருபரா போய் பேட்டி எடுக்க போறது, அப்படிதான் அவருக்கு வந்து ஒரு அறிமுகங்கள் கிடைக்குது. அது மூலமா தான் திருமாவளவன் ஐயாவுடைய அறிமுகம் கிடைச்சி இங்க வர்றார். ஸோ அங்க சில பிரச்சனைகள் பண்றாரு, தமிம் அன்சாரியை தூண்டி விட்டு அங்க சில பிரச்சனைகள் பண்ணிட்டு இங்க வராரு. அதுக்கு பிறகுதான் இவர் வந்து ஆவணப்படங்கள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சுத்திட்டு இருக்காரு, நிறைய பேர்ட்ட பணங்கள் வாங்குறாரு. எந்த டைம் பீரியட் இது? 2002 2003 அந்த காலகட்டங்கள்ல ஆவணப்படம் எடுக்கிறேன், கோவணப்படம் எடுக்கிறேன்னு என்னென்னவோ பண்ணுவார். நிறைய பேர்ட்ட வந்து பணங்கள் வாங்கியிருக்கிறார். வெளிநாடுகளில் இருக்கவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கிறாரு. எஸ்டி கொரியர் அவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கிறாரு. காகிதம் இல்லத்துடைய பேரன் தாவூத் மியா கான் இருக்கார், அவர்கிட்ட போய் அந்த வரலாறு ஆவணங்கள்லாம் வாங்கிட்டு அவர்கிட்டையும் சில உதவிகள் வாங்கிட்டு எல்லாரையுமே உதவி போய் கேட்டு போவார். உதவி செய்கிறவங்களோட உதவியை பயன்படுத்திட்டு அவங்களுடைய தோளில் ஏறி அவங்க தலையிலேயே மிதிச்சுட்டு அவர் போயிடுவார். இதுதான் அவருடைய சுபாவம். இப்போ இத்தனை வருடங்கள் இஸ்லாமியர்களுடைய உதவியை பயன்படுத்திட்டு அவங்களுக்கே ஆப்படிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அந்த வேலையைத்தான் இப்போ திருமாவளவனுடைய ஐயாவுடைய கட்சியில இவர் செய்கிறார். இஸ்லாமியர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? அவர் பல இடங்கள்ல வந்து இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்படுற அநீதி பத்தி பேசுறாரு. இப்ப பேசுறாருங்க, இப்ப கூட இஸ்லாமியர்களுக்கு அநீதி பத்தி பேசல. அவரு இல்ல பேசுறாரு. எங்க பேசுறாரு? சிறைவாசிகள் விடுதலை பத்தி அவர் பேசியிருக்காரா? அவர் பேசுனதே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். வக்ஃபு சொத்து மீட்பை பத்தி பேசியிருக்காரா? வக்ஃபு பத்தி இங்க வக்ஃபுக்கு கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அடுத்தடுத்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அதுல அவருடைய பார்வை என்ன, விசிக்கு அவருடைய பார்வை என்ன, இதெல்லாம் டிபேட்ல அவர் பேசுறாரா இல்லையா? டிபேட்ல பேசுறாருங்க. டிபேட்ல இப்ப நீங்க கூட உங்களை கூட சொல்லி தயார்படுத்தி கொடுத்தா நீங்களும் டிபேட்ல பேசலாம். ஆனா அரசியல் கலங்கிறது வேற இல்ல. செயல்படுத்துறாருல, விசிகால தானே இதுவா இருக்காரு. விசிகாவோட பிரதிநிதியா இருக்கிறாரு. விசிகாவோட பிரதிநிதியா சட்டமன்றத்துக்குள்ள போனாரு. ஆனா போன உடனே அவர் திமுகவோட பிரதிநிதியா மாறிட்டார். திமுகவுடைய ஜால்ராவா, திமுகவுடைய ஊதுகுழலா மாறிட்டார். அதனால தானே இப்போ அதை கண்டுபிடிச்சு தானே ஐயா திருமாவளவன் வந்து அவரை 2வது முறை வாய்ப்பு கொடுக்கல. கொடுத்துருப்பாங்கல்ல. ஒரு 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 நீ நல்ல தலைவனா உருவாகி வந்தா திருப்பி உன்னை மிஸ் பண்றதுக்கு அந்த கட்சி விரும்பாதுல்ல. ஆனா நீ வந்து அங்க ஒரு 2ஆம் கட்ட வேலை பண்றது, ஏணி வந்து ஏற்றி விட்ட ஏணியை உதைப்பது, உண்ட வீட்டுக்கு 2 செய்வது, இப்படி என்ன வேணா சொல்லிக்கலாம். எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க? இப்ப வந்து திருமாவளவன் ஐயா வந்து அவருடைய இதை பார்த்துருப்பீங்க நீங்க, ஐயா அவருடைய பேட்டியை பார்த்துருப்பீங்க. அதாவது 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நடப்புல இருந்த உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. எஸ் பாலாஜி, பனையூர் பாபு, அப்புறம் ஆலூர் ஷானவாஸ். இந்த 3 பேருக்கு மறுக்கப்படுது இல்லையா? 3 பேர்ல 2 பேர் எந்த பிரச்சனையுமே செய்யலையே. இவர் மட்டும் என்ன பிரச்சனை பண்ணிட்டாரு? பிரச்சனை பண்ணிருக்காரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய 3 நாள்ல சர்ச்சையா ஓடிட்டு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இது எஸ் பாலாஜி பத்தி ஓடுதா இல்ல பனையூர் பாபு பத்தி பேசிட்டு இருக்காங்களா? தலித் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்குமான ஒற்றுமையை வலியுறுத்தி தானே திருமாவளவன் ஐயா வந்து இந்த கட்சியை கட்டமைக்கிறாரு. நான் குறைச்சு மதிப்பிடல. ஆனா அந்த 2 மக்களுக்கும் 2 பிரிவினருக்கும் ஒரு சண்டையை உண்டாக்குற மாதிரி, ஒரு உரசலை உண்டாக்குற மாதிரி இல்ல ஆலூர் ஷானவாஸுடைய காரியம் நடந்திருக்குங்க. இல்ல நீங்க திரு பனையூர் பாபு அவர்களோ இல்ல திரு பாலாஜி அவர்களோ அவங்க மீடியால பேசுறாங்க, எல்லாமே ஓகே. அதை விட அதிகமா பேசியிருக்காரு. இவர் சொல்லல, சிலர் வெளியே இருந்து எழுதுறாங்க இந்த மாதிரி அவருக்கு கொடுக்காது, இது காரணம் அது காரணம்ட்டு. ஒரு கட்சியை பத்தி 100 ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கலாம், கட்சி தானே விளக்கம். இல்ல இவர் சொல்லல, வெளியில இருந்து எழுதுறாங்கன்னா அது எல்லாருக்கும் சமமா எழுதிருக்கணும். பனையூர் பாபு பத்தி எழுதிருக்கணும். இல்ல ஏங்க அது பட்டியலான மக்களுடைய கட்சிங்க. அது அவர்களுடைய உறுப்பினருக்கு கொடுக்கலன்னா இப்ப இவரை விட முக்கியத்துவம் பனையூர் பாபுக்கெல்லாம் எந்திருக்கு, அந்த கோரிக்கை வந்திருக்கணும். இல்ல ஒண்ணு மக்களுக்கு கோபம் இருந்தா எழுதுவாங்க, இல்ல எழுத சொன்னா எழுதுவாங்க. எழுத சொன்னா எழுதுவாங்க. மக்களுக்கு கோபம் இருந்தா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இங்க வந்து இயல்பா நடக்கிறது கிடையாதுங்க. எல்லாமே வந்து இயல்பா நடக்கிறதுங்கிறது சில விஷயம் தான் நடக்கும், அரிதா நடக்கும். சரி, இப்ப ஏன் எழுதுனாங்க? இப்ப இவர் எழுத வைக்கிறாரு. இவர் ஒரு மீடியா வச்சிருக்காருங்க. இவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு. இவருக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு எழுத வைக்கிறது தான் இவர் வேலையே. இவர் தான் அது கட்டமைக்கிறது. இவர் தான் அந்த வேலையே செய்யறாரு, எழுத வைக்கிற வேலையை. என்னை பத்தி எழுதுங்க, அப்பதானே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு, இஸ்லாமிய சமுதாயம் பின்னாடி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தேவைப்படுது இல்ல. ஆக்சுவலா இப்ப உண்மையிலேயே பிரச்சனை வந்திருந்தா ஆலூர் ஷானவாஸ்க்கு ஏன் கொடுக்கலன்னு இஸ்லாமிய தலைவர்கள் கேட்டுக்கணுமா இல்லையா? இஸ்லாமிய தலைவர்கள் யாருமே கேட்கல. எல்லாம் தேர்தல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கட்சி விவகாரம் சார் அது. திமுக ஏன் கட்சி விவகாரம் தெரியுதுல. அந்த கட்சி விவகாரத்தினால தான் எஸ் பாலாஜிக்காகவும் எழுதவில்லை, பனையூர் பாபுக்காகவும் எழுதாததற்கு காரணம் அது கட்சி விவகாரம், தலைவர் கோபித்துக் கொள்வார் என்பதற்காக தான் எழுதல. ஆனா அவர் கோவித்துட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனையை உண்டு பண்ணணும்ங்கிற உள்நோக்கம் இருந்தால் தான் நீ எழுத வச்சிட்டு இருக்க இவ்வளவு நாள். நீங்க ஒரு சீரியஸான அக்யூசியேஷன் வைக்கிறீங்க. ஆமா, ஒரே நிமிஷம். நான் வந்து அவரு சொன்ன அறிக்கை அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம இது பண்ணிடலாம். நீங்க வந்து ரொம்ப அவர் மேல சரி ஓகே, நான் என்ன சொல்றேன்றதை படிச்சு நான் படிச்சிடறேன். அவரு இப்போ வெளியிட்ட அறிக்கையில
இந்த மாதிரி ஒரு பொது தேர்தலில் எனக்காக பல்வேறு கருத்துக்கள் பேசுனதுக்கு நன்றி அப்படின்னு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு நடக்கிறது தான் அறம். அதுக்கப்புறம் அந்த வகையில் சட்டமன்றத்தில் எழுச்சி தமிழர் உட்பட மற்றவங்கலாம் ஜெயிக்கணும். இதை நான் தொடர்ந்து நான் உங்ககிட்ட பணியாற்ற நான் அவங்க கூட இருக்கிறேன். இதுதான் அவர் எழுதியிருக்காரு. சரி, இது நீங்க இந்த பாயிண்ட் நான் இது அவரே எழுதின அறிக்கை தான். இது அவரே எழுதின அறிக்கை தான். இதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ இந்த கட்சியில இந்த விஷயம் போயிட்டு இருக்கு, இன்னாருக்கு பதவி இல்லை, அதாவது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்சிக்குள்ள இல்லாம வெளியில அவர்களுக்கு தெரியுமா? கட்சி சொல்லும் போது தான் தெரியும். கட்சி சொல்லும் போது தான் தெரியும். கட்சி சொல்வதற்கு 3 நாளைக்கு முன்னாடியே ஊடகத்துல யாரு எப்படி எழுத முடியுது? கட்சி சொல்லாமலேயே இஸ்லாமியர்களுடைய பேர்ல உள்ள முகநூல்ல எழுதுறாங்க, ஐயா திருமாவளவன் அவர்களே, நீங்கள் ஆளூர் ஷானவாஸுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்க போவதில்லை என்பது கேள்விப்படுகிறோம், அந்த தவறை செய்து விடாதீர்கள். ஆளூர் ஷானவாஸ் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் களங்களிலே வெற்றி பெறக்கூடிய கருத்து களங்களிலே வெற்றி பெறக்கூடியவர், சங்கிகளை கதறவிடக்கூடியவர், அவருக்கு பின்னால் இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது, அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருந்து விடாதீர்கள் அப்படின்னு எழுதுறான் சார் 3 நாளைக்கு முன்னாடி. இது எவன் சொல்லி எழுதுவான்? அவர் ஐயா திருமாவளவன் ஐயாவே பட்டியலை விடுறதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி எழுதுறாங்க. இது எப்படி வெளியில் வரும் சொல்லுங்க? அப்போ கட்சி விஷயத்தை யார் கசி விடுறது? இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அது கிடைக்குமா கிடைக்காதான்றதை நீங்கள் தானே அதில் இதுவாக இருப்பீங்க, அக்கறையாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. மற்ற யாராவது ஃபாலோ பண்ணுவாங்களா? இல்லை. ஒரு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, கிடைக்குதா இல்லையான்னு நீங்கள் தானே ஃபாலோ பண்ணுவீங்க. அது கிடைக்கும் அப்படிங்கிற சிக்னல் கிடைச்சதுன்னா அது நீங்கள் தானே டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அது கிடைக்க வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாங்கிறத நீங்கள் யோசிப்பீங்களா? அப்படி தான் எழுத வைக்கிறாரு. 3 நாளைக்கு முன்னாடி எழுத வைக்கிறாரு பத்திரிகையாளர்களை வச்சு. அவர் சிஎம்க்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சு, அவருக்கு கிடைக்காம போயிடாதே, அவர் கண்டிப்பாக திருமாவளவன் கொடுத்துருவாருன்னு பத்திரிகையாளர் மணி பேசுகிறாருங்க. திருமாவளவன் ஐயா இரவு 9 மணிக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறதுக்கு முன்பு மதியானமே இவர் பேசுறாரு, மணி பேசுறாரு. எப்படி பேச முடியுது? அப்ப நீங்க செட் பண்ணி தான் எழுத வைக்கிறீங்க. அப்படி ஒரு நீங்க அப்படி செட் பண்ணி தான் எழுத, நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான். அப்படி ஒரு கோபம் இருந்தா அவரும் இவ்வளவு டிப்ளமேட்டிக்கா ஒரு அறிக்கை ஒண்ணு அவசியம் இல்லையா? அவரும் காத்திரமா பதிலுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே. அவர் பெரிய தலைவருங்க திருமாவளவன். அவருக்கு காத்திரமா அவரெல்லாம் ஃபைட் பண்ற மாதிரிலாம் 3 நாளைக்கு பிறகுதான் சார் இந்த அறிக்கை அவர் விடுறாரு. திருமாவளவர்களும் சமீபத்தில் பேசியிருந்தாங்க. அதில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு, கேட்டாங்க யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். எனக்கு திரு ஷானவாஸ் அவர்கள் சென்னையில் போட்டியிடுறதுக்காக அவர் காத்திருக்காருன்னு சொன்னாங்க. நாகப்பட்டினமா இருந்தால் நான் யோசிச்சிருக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி திருப்பூர்லையுமே திரு எஸ் பாலாஜி அவருடைய அவங்க பேர் தான் டிக் பண்ணி வச்சிருந்தேன். லாஸ்ட் மினிட் அவர் சென்னையில் போட்டி போடுறேன்னு சொல்லி அவர் மாத்தினாங்க, எனக்கு ஒரு வழி இல்லை, அதனால கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அவருமே பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க, கரெக்டான செய்திக்கு வந்துட்டீங்க இப்போ. ஆனால் அதோட விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது பேச்சுவார்த்தைக்காக திருமாவளவன் ஐயா அறிவாலயம் போகும்போது அவருடைய பேட்டியில் அவர் சொல்கிறது ரொம்ப வலியோட வேதனையோட சொல்கிறது, நாகப்பட்டினத்தில் ஷானவாஸுக்காக கேட்கலாம் என்று நான் போனபோது நாகப்பட்டினம் பேராசிரியர் ஜவாஹர்லாக்கு போய்விட்டது என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. எங்கேருந்து தெரிவிக்கப்பட்டது? அறிவாலயத்திலேருந்து. நான் அது குறித்து மேலும் விவரங்களை கேட்டபோது ஷானவாஸிற்கு நாகப்பட்டினம் போட்டியிட விருப்பம் இல்லை என்று ஷானவாஸ் கூறிவிட்டதாக கூறினார்கள். எங்க கூறுறாங்க? அறிவாலயத்தில் கூறுறாங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து நியூஸ் வருது. அங்கே தான் இவருக்கு தலைவருக்கே தெரியுது. அது எல்லாருக்குமே அவருக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதா? நான் வளர்த்த ஒரு பையன், நான் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிய ஒரு நபர், எனக்கு விசுவாசமாக இல்லாம எனக்கு முதல்ல நீ ரிப்போர்ட் பண்ணணுமா அல்ல அங்க சொல்லணுமா? விருப்பம் இல்லைங்கிறது கூட்டணி மூலமா தான் வருது. திருமாவளவன் அவர்கள் அங்க அறிவாலயத்தில் சொல்றாங்க விருப்பம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு, அதனால அது பேராசிரியர் ஜவாஹர்லாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட இவர் பொறுமையை கைவிடல, ரொம்ப நிதானமா டீல் பண்றாரு ஐயா திருமாவளவன். அப்போ அவங்க சொல்றாங்க ராயபுரம் அவர் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ராயபுரம் ஷானவாஸுக்கு கொடுக்கலாம் என்று நான் டிக் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு பார்த்தா ஷானவாஸிட்ட பேசும்போது ராயபுரம் வேணாம், எனக்கு பல்லாவரம் வேணும்னு கேட்கிறாரு. தேமுதிக வாங்கிட்டாங்க பல்லாவரத்தை இவர் கேட்கிறாரு. பாருங்க, ஒரு மாபெரும் தலைவன் தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய மக்களுக்காக எந்த விதமான சுகங்களையும் அனுபவிக்காம எல்லா தியாகங்களும் செய்து மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு தலைவன் தான் உருவாக்கிய ஒரு எம்எல்ஏக்காக 3 தொகுதி கேட்கிறாரு. 3 ஆப்ஷன்ஸ் கேட்கிறாரு. 3 ஆப்ஷன்ஸ்ல இவர் விளையாடுறாரு உள்ள போந்து, எனக்கு அது வேணாம் இது வேணான்னு விளையாடுறாரு. அப்போ பல்லாவரம் இவர் கேட்டிருக்காரு, பல்லாவரம் அவங்க தேமுதிக கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே
அவர் வந்து பல்லாவரத்துக்கு பதிலாக பண்ருட்டி கொடுக்குறேன்னு சொன்னோன்னா அவர் இப்போ பண்ருட்டி வாங்கிட்டு வந்துடுறார். வந்த பிறகு தான் அதையும் ஷானவாஸ்க்கு தான் கொடுக்குறதா இருக்காரு அவருடைய கூற்றுப்படி. ஆனால் கட்சியில் ரொம்ப மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜனநாயக பேரனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் ரகுமான் அவர் வந்து அறிவாலயத்தில் வந்து 1000 விளக்கு உசேன் ஒருத்தர் இருப்பார், கருணாநிதியோடையே கூட நிழல் மாதிரி இருப்பார் ஐயா கருணாநிதியோட. அதே மாதிரி ஐயா திருமாவளவனுடைய நிழல் மூல இருக்கிறவர் தான் அப்துல் ரகுமான். அவர் இஸ்லாமிய சமுதாய மக்களும் ஐயா திருமாவளவனுக்குமான ஒரு பாலமாக இருப்பவர். 20 வருஷத்துக்குமா இருக்கார், அவர் களத்தில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து கேட்குறாரு, எனக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கலாமே, ஷானவாஸ் கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் அந்த முடிவு எடுத்தேன், ஷானவாஸிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று நான் தான் அந்த முடிவு எடுத்தேன். இந்த முடிவை மேலோட்டமாக பார்த்தால் பிழையாக கூட தோன்றலாம், அப்படி தோன்றினால் தோன்றிவிட்டு போகட்டும், பரவாயில்லை, நான் தான் இந்த முடிவு எடுத்தேன்னு அவர் தீர்க்கமாக சொல்கிறார். இந்த நிலைக்கு தள்ளினது யாரு? அப்போ நீ வந்து உன்னோட தலைவனோட கான்டாக்டில் இல்லாமல் போயிருக்குன்னு அர்த்தம், அவுட் ஆஃப் கான்டாக்டில் போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் தான் அவர் விரக்தி அடைகிறாரு. இது வந்து ஒரு கடைசியாக நடந்த ஒரு சம்பவம். இதுக்கு முன்னாடி பல சம்பவங்களில் அவர் வந்து ஆளூர் ஷானவாஸுடைய போக்கை வந்து அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். என்ன சம்பவம், என்ன ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய சம்பவங்கள் இருக்கு. நிறைய வந்து அவர் வந்து தன்னை வந்து திமுகவுடைய விசுவாசியாக காட்டிக்கிறாரு. அப்படி சொல்லி அவரு அந்த கூட்டணிக்காக ஒரு டிவி டிபேட்ல ஒரு பேசுறதை வச்சு நம்ம அப்படி டிவி டிபேட்ல பேசுறது வச்சு மட்டும் இல்லைங்க, டிவி டிபேட்ல மட்டுமே பேசுறது ஒரு எம்எல்ஏட வேலையா? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லி டிவி டிபேட்ல தானே இருக்கீங்க. நீங்க எம்எல்ஏ ஆட முடியுமா? ஆக முடியுமா? எம்எல்ஏங்கிறது மக்கள் பணி, மக்கள் பணி. இப்ப ஐயா நல்லகண்ணு இருந்தாருங்க, அவர் எந்த டிவி டிபேட்ல பேசியிருக்காரா? இல்லை அவர் வந்து ஒரு முறையாவது எம்எல்ஏ இருக்காரா? ஆனால் அவர் 100 வயசு வரைக்கும் இருந்தார்ல, அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்தார். அவர் எப்படி இந்த சமூகம் கொண்டாடுச்சு இல்லையா? அது என்னன்னா மனித ஒரு அரசியல்வாதி அவருடைய செயல்பாடு, களத்தில் அவரோட என்ன செயல்பாடோ அதுதான் நிற்கும். டிவி டிபேட்டுங்கிறது அது வெளியில தெரிகிறது. சரி, நீங்க எந்த அடிப்படையில் அவர் திமுகவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ஆமா, இந்த விஷயத்த வந்து நாகப்பட்டினத்துல நான் வந்து உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை அனுப்பியிருக்கேன், ஜெயிக்க வச்சிருக்கேன். அந்த தொகுதி வேணுமா வேணாமாங்கிறத எனக்கு சொல்லணும். முதல்ல 2வது முறை வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு நீங்க என்கிட்ட கேட்கணும். எனக்கு இந்த தொகுதி வேணும், அந்த தொகுதி தான் வேணும்னா அதையும் 3ஆம் கூட்டணி கட்சி தலைமையில போய் நீ சொன்னா, அப்போ வந்து உன் கட்சி தலைமை மேல உனக்கு ஒரு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். உன் கட்சி தலைமை நீ மதிக்கல, அல்ல உன் கட்சி தலைமை தாண்டி போயிட்ட அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது எதுக்கு நான் சொன்னா, இஸ்லாமியர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய எல்லா வசதிகளையும் பயன்படுத்தி அவர்களை வந்து எட்டி வச்சுட்டு வந்த பிறகு இன்னைக்கு திருமாவளவன் ஐயாக்கு அது நடந்திருக்கு. ஆனால் அவங்க கரெக்டாக காலரை பிடிச்சிட்டாங்க, இஸ்லாமியர்களை விட்டாங்க இல்லையா, போனா போதுன்னு விட்டாங்க இல்லையா, நம்ம பையன் போனா போதுன்னு விட்டாங்கல்ல, இவங்க விடலை, இவங்க பிடிச்சிட்டாங்க. நீ எப்போ தவறு செய்கிற, நீ எனக்கு எதிராக நீ போகும்போது அவங்க கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, கழுத்தை பிடிச்சிட்டாங்க. அதான் இப்போ நடந்திருக்கு. இல்லை, ஒரு கட்சி வந்து யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது அந்த கட்சியினுடைய அது கட்சி முடிவெடுக்கிற விஷயம். அதில் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அதை நான் ஏத்துக்கிறது இல்லை, அதுதான் ஜனநாயக முறையே, எல்லாரும் அதான் ஏத்துக்குவாங்க. அப்ப கட்சியா பார்த்து அவருக்கு சீட்டு கொடுக்கல, இல்ல முன்னாடி கொடுத்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ள ஏன் இந்த விமர்சனம் வருது? இல்ல அதை வந்து திரு ஷானவாஸ் அவர்களே ஏத்துக்கிறாரு, நான் ஓகே நான் இந்த அறத்தின்படி நான் நிக்கிறேன்ட்டு போயிடுறாரு. அந்த வார்த்தை பெரிய வார்த்தைகள்லாம் போட்டு எழுதுறா இல்லையா, அந்த 3 நாளைக்கு பிறகு எழுதுறாருங்க. அதை 3 நாளைக்கு பிறகு ஒரு புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதாவது தொட்டியில கிள்ளி விட்டு புள்ளையை கிள்ளி விட்டு தொட்டியில் ஆட்டுவாங்க, பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாமே செட்டிங்கு. ஒரு சர்ச்சையை அவரே உருவாக்குறாரு, அந்த சர்ச்சைக்கு அவரே முற்றுப்புள்ளி வைக்கிறார். அந்த சர்ச்சையில் அவருக்கு ஏதாவது ஒரு பழம் பழுக்குமான்னு பார்க்குறாரு, ஏதோ ஒரு எய்ம் பண்ணுறாரு, அது நடக்குமான்னு பார்க்குறாரு. அது நடக்கலன்னு உடனே இவர் சரண்டர் ஆகி இந்த மாதிரியான ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டிக்கு நான் வரேன், அவர் கொடுத்த புதிய தலைமுறை பேட்டி, அவருடைய அறிக்கைக்கு வரேன். அறிக்கையில் என்ன சொல்கிறாரு, எனக்காக பேசிய நண்பர்களுக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு, யாருக்கு பதவி கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்க வேண்டியது, அவ்வாறு தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவது சிறந்த அறமாகும் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? இது என்ன சிறந்த அறமாகும்? அறம்னா என்ன? அறம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? முதல்ல அறம்ங்கிற வார்த்தை என்ன? அறம்னா நேர்மை, அறம்னா ஒழுக்கம், அறம்னா வந்து தூய்மையா இருக்கிறது, இதானே அறம். ஒரு கட்சி எடுக்கும் முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன்ல சொல்லணும். நீங்க வார்த்தைக்கு வார்த்தை டீகோட் பண்ணல, அந்த ஒரு வார்த்தை மட்டும் டீகோட் பண்றேன். கட்சி எடுக்கும் முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன்னு எப்ப சொல்லிருக்கணும்னா, அறம்னால அவர் பட்டியல ஒரு ஒழுக்கமா இருக்கேன், அந்த கட்சிக்கு கட்டுப்படுறேன் தானே அர்த்தம். இல்ல, அது பெரிய வார்த்தைங்க. அறம்ங்கிறது நீ தூய்மையா இருக்கிறத பத்தி சொல்ல வேண்டியது. அறம்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்றாருன்னா அவர் தன்னுடைய பொசிஷன் அந்த அளவுக்கு உயர்த்துறாரு. அறத்தின் வழி நிக்கிறவன் அப்படின்றாரு. அறத்தின் வழி நிக்கிறவனா
இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. நீ அறத்தின் வழி நிற்கிறவனா இருந்தா உனக்கு வந்து உன்னை சந்தேகமே பட்டிருக்க மாட்டாங்களே. நீ சந்தேகப்பட்டு இவன் நாளைக்கு திருப்பி வாய்ப்பு கொடுத்தா நமக்கு எதிராக போயிடுவானோன்னு தானே இப்போ பயந்து போய் திருமாவளவன் வந்து கொடுக்காம இருக்காரு. அந்த 3 பேருக்கு கொடுக்காம இருக்கிறத மட்டும் நீங்கள் அது ஒரு ஆஃப், அதை மட்டும் விட்டுருங்க. இன்னொரு ஆஃப் பாருங்க. இன்னொரு ஆஃப் பார்த்தீங்களா, எம்பி பதவியை ராஜினாமா செய்துட்டு தமிழக அரசியலுக்குள்ள அவர் வர்றாரு திருமாவளவன். காட்டு மன்னார் கோவில் ஏன் வராரு? இத்தனை வருஷத்துக்கு பிறகு யோசிச்சு பார்த்தீங்களா? இவங்களுக்கு ஒரே நேரத்தில் 2 நடக்குது. அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல. இப்போ அந்த இடத்துல எனக்கு நம்பிக்கையானவர்களை வச்சுட்டு நானே களத்துக்கு வரேன் அப்படின்னா என்ன காரணம்? அவர் கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. கட்சி பறிபோய் விடுமோ என்கிற அச்சுறுத்தல் வந்திருப்பதை அவர் உணர்கிறார். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை பூட்டிட்டு போயிடுறீங்க, வெளியூர் போயிடுறீங்க. வீட்டை யாரோ நோட் பண்ணிகிட்டே இருக்கான், உள்ளே என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்த்து. வீட்டில் ஆள் இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டு அவன் உள்ளே ஒரு நாள் குதிப்பான்ல, குதிச்சு உள்ளே களவாடல் செய்வான் இல்லையா? இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து திருப்பி வந்துட்டு வீட்டுக்கு லைட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நான் இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா திருடம் வருவானா? புரியுதா உங்களுக்கு? கட்சியே கபலீகரமாகி போய்விடுங்கிற சூழ்நிலை வருதுங்க. அவர் சொல்றாரு, வரப்போகிற 2026 தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாட்டுடைய அரசியல் களமே மாறப்போகிறது. அந்த நேரத்தில் நான் தமிழக அரசியல் தான் நம்முடைய முகம், அதை விட்டு நான் டெல்லி அரசியல் செய்து கொண்டிருந்தால் என்னுடைய கட்சி வந்து பாதுகாப்பாக இருக்காதுங்கிறத அவர் உணர்றாருங்க. அதனால தான் அவர் டெல்லி அரசியலை விட்டுட்டு தமிழக அரசியலுக்கு வராரு. அப்போ புரியுது அச்சுறுத்தல் எங்கே அச்சுறுத்தல் வருது. அச்சுறுத்தலை 5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் உரிய நேரம் வரும்போது நடவடிக்கை எடுக்கிறார் அவர். அதுதான் 2த்தையும் நீங்கள் சேர்த்து தான் பார்க்கணும். இவருக்கு தரலைங்கிறத மட்டும் பார்க்க நீங்கள் 3 பார்க்கணும். ஒன்று 3 பேருக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னப்போ 2 பேர் அமைதியாக போயிட்டாங்க, ஒரு ஆள் மட்டும் என்ன பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் திருமாவளவன் ஐயா தமிழக அரசியலுக்குள்ளே வருவதற்கான முக்கியத்துவத்தை அவருடைய பேச்சில் சொல்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து இந்த ஷானவாஸுடைய சர்ச்சையை பார்க்கணும். ஏங்க எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க, எல்லாரும் அறிவிச்ச உடனே எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போயிட்டான். திமுக எத்தனையோ சிட்டிங் எம்பி எம்எல்ஏக்கு சீட்டு கிடையாதுங்க, அதிமுக எத்தனையோ பேர் கிடையாதுங்க, அமைச்சர்கள் கிடையாதுங்க. யாராவது இது மாதிரி பிரச்சனை பண்ணாங்களா? திமுகலயே அங்கொன்னும் இங்கொன்னுமா சிக்கல்கள் மனக்கசப்புகள் வருது. சென்னையிலேயே வந்து எவ்வளோ பேருக்கு சீட்டு இல்லைங்க, எவ்வளோ பேர் தாவேகா கட்சியில் கூட சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி சிலர் போராட்டம் பண்ணாங்க, எவ்வளோ நடக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மீடியாவில் சர்ச்சையாச்சா, மீடியாவில் பிரச்சனையாச்சா? அப்போ அது செயற்கையாக உருவாக்குறது. அந்த அளவுக்கு தமிழக அரசியலே தீர்மானிக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு நபரா ஆளூர் ஷானவாஸ்? சொல்கிறேன், உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன். எத்தனையோ பேருக்கு மறுக்கப்படுதா இல்லையா? மனோ தங்கராஜுக்கு மறுக்கப்படுச்சுங்க அமைச்சருங்க. அவர் என்ன அறிக்கை விட்டு பேட்டிலாம் கொடுத்தாரா? ஏங்க ஆளூர் ஷானவாஸ் வந்து இவருக்கு பேசணும்னா, பட்டியலின மக்களுக்காக பேசணும்னா, திமுகவில் 18 தனி தொகுதிகளை கூட்டணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசணுமா இல்லையா? ஒருவேளை உனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது திமுகவில், உனக்கு ஒரு ரேப்போ டெவலப் ஆகிருக்கு, உனக்கு ஒரு நெக்ஸஸ் இருக்குது அப்படின்னா நீ அதை உன்னுடைய கட்சி பலனுக்காக பயன்படுத்தணும். அப்படி கட்சி பலனுக்கு நீ உன்னுடைய அந்த அறிமுகத்தை அந்த ஒரு பழக்கத்தை பயன்படுத்துவேன்னு தெரிஞ்சா அதை திருமாவளவன் ஐயா உன்னை மிஸ் பண்ணுவாரா? அதெல்லாம் கேட்கறது இல்லையே. நிறைய விஷயங்கள்ல திருமாவளவன் ஐயாவுக்கு நிற்காம திமுகவோட ஆளாக மாறிட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. குறிப்பாக எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, ஒன்று திரும்பவும் இந்த விவாதங்கள் பற்றி பேசும்போது அவர் விவாத நிகழ்ச்சிகளில் இல்லை கலந்துக்கிற மேடைகளில் இப்போ மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க கட்சி சார்ந்து வலதுசாரி சித்தாந்தத்தை எதிர்த்து இடதுசாரி சித்தாந்தத்தை வந்து பேசுகிறாரு. அந்த பேச்சுகள் ரொம்ப முக்கியத்துவமான விஷயம் தானே. இப்போ நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க அவர் அவ்வளோ முக்கியத்துவமான ஆளா அப்படின்ட்டு. பேசுகிறாருல, அந்த செயல்பாடுகள்லாம் இருக்குல்ல. பேசுறதுங்கிறது ஒரு 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 திறமை தானே, ஒரு திறமை. அது வந்து அதோட நின்றுடக்கூடாதுல்ல. பேசுறது வந்து பயிற்சி கொடுத்தா எல்லாரும் பேசலாங்க. அவர் வந்து தன்னை வந்து ஒரு கருத்தியல் போராளி, சங்கிகளை கதற விடக்கூடியவர் அப்படின்லாம் எழுத வைக்கிறார்ல. அப்படி ஆக்சுவலாக பார்த்தா அவர் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஒர்த்தான ஆள்லாம் கிடையாது. மலினமானது இல்லை. நீங்க டிபேட்டுக்கு கூப்பிடுங்க அவரை. நான் சில நபர்களை சொல்றேன், அவர்களோட சேர்ந்து டிபேட் பண்ணணும்னு சொல்லுங்க. எந்த டாபிக் வேணா இருக்கட்டும். எங்க செவி வழியில கேட்டு பேசுறதுங்கிற அது வந்து ஷானவாஸ் கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்னன்னா, காதுல விஷயங்களை கேட்டுட்டு அது மெமரியில வச்சு பிரமாதமா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. அதுதான் நீங்க பார்க்கணும். ஒரு 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 சப்ஜெக்ட்ல ஆழமா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி அந்த சப்ஜெக்டை எல்லா ஆங்கிள்லையும் பேசுறதுக்குன்னு ஒரு திறமை இருக்குல்ல. அந்த லெவலில் இங்கே இப்போ டிபேட்டுகள்லாம் நடக்கிறது இல்லை. சாலமன் பாப்பையா பட்டிமன்ற மாதிரி தான் டிபேட்டுகள் நடக்குது இல்லையா? நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி, ஆடியன்ஸை கிளாப்ஸ் வாங்குற மாதிரி நான் உங்களை
வெட்டி பேசுகிற மாதிரியான ஒரு கருத்து பேசுகிறேன்னா அது அங்கே ஹிட் ஆகிடும். ஆனால் அதுவே அந்த மேலோட்டமான கருத்துக்களே வந்து ஆழமான கருத்துக்கள் அல்ல. அது வந்து பெரிய படித்தவர்களோ அல்லது வந்து அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து ஆழமாக உணர்ந்தவங்களோ அந்த மாதிரியான விஷயத்தில் மேலோட்டமாக நிற்க மாட்டாங்க. ஆழமாக எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ ஒரு இவர் நமக்கு மதிமாறன் இருக்கார்ல தீக்கால, அவரும் இவரும் ஒரு இதுக்கு போயிருக்காங்க. 7 மணிக்கு ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசின அந்த கருத்தையே 8:30 மணிக்கு நடக்கிற நிகழ்ச்சியில் அதே கருத்தை வாங்கி இவர் வேற விதமாக வேற வார்த்தைகள் ஜாலங்கள் போட்டு வேற வாக்கியங்கள் போட்டு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அது தவறா சார்? அது கருத்து ஒத்து போகும்போது கருத்தை எடுத்து பயன்படுத்துறதானே. அது தவறே கிடையாது, தவறே கிடையாது. 0லேருந்து 9 வரைக்கும் தான் நம்பர் போட முடியும். 11 போடணும்னா 2 1 போடணும், 12னா 1 1 2 போடணும். இதுதான் பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் தான். அது தப்பே இல்லை. ஆனா அதையே நீ செய்து கொண்டிருப்பதுங்கிறது அதையே வச்சுக்கிட்டு நான் ஒரு பெரிய அறிவாளின்னு காமிக்கிறது எப்படி சரியாகும்? அது நீ 4 பேர்த்த கதை கேட்டுக்கோ, கதையை கேட்டு ப்ரெசென்ட் பண்ண, அது தப்பு இல்லை. ஆனா அதுவே பெரிய திறமை, அதுவே போதும்னு நீ நினைக்கிறது அது எப்படி? அது ஃபைனல் அதுவே முடிவாகுமா? இப்போ அவர் அந்த புதிய தலைமுறை இதில் பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு. நான் கேட்குறேன், நாகப்பட்டினத்தில் நீங்கள் நல்ல பேர் வாங்கியிருக்கல, ஏன் நாகப்பட்டினத்தில் திருப்பி போட்டி இல்லை சார்? நீங்கள் ஒரு தொகுதியில் நல்லா உழைச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, 100% நான் வந்து அட்டண்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறார் அவர். இது ஸ்கூலோ காலேஜே கிடையாது, 100% அட்டண்டன்ஸ் சட்டமன்றத்தில் சொல்கிறார் அவர். அதான் 100% அட்டண்டன்ஸுக்காக இது கொடுத்துட முடியுமா? அட்டண்டன்ஸுக்காக என்ன கொடுக்க முடியும்? சரி, ஏன் நாகப்பட்டினம் அதான் நீங்கள் சொல்லுங்கள். நான் நாகப்பட்டினத்தில் நல்லா சேவை செஞ்சுருக்கேன்னு அவர் சொல்கிறாருல்ல, ஏன் வந்து நாகப்பட்டினம் கேட்கல? ஏன் கேட்கலன்னா, சென்னையில் இருந்தால் சென்னையில் மீடியாவில் அடிக்கடி விவாதங்களில் பங்கு இருக்க முடியும் என்பதற்காக நான் சொன்னேன்றாருங்க அவரு. இன்னொன்று சொல்கிறார், லைம் லைட்டில் இருப்பதற்காகன்ற வார்த்தையை சொல்கிறாருங்க. ஏங்க கன்னியாகுமரியில் இப்போ இருக்கிறவங்க சென்னைக்கு வந்து சட்டமன்றத்துக்கு வந்துட்டு போகிறாங்கல்ல, ராமநாதபுரத்துலேருந்து வந்துட்டு போகிறாங்கல்ல, லைம் லைட்டில் இருப்பதற்காக நீ சென்னையை தேர்ந்தெடுக்கிறேன்னா உன்னோட நோக்கம் என்ன? மக்கள் சேவையா இல்லை உன்னை தன்னை முன்னிறுத்திக்கிறதா? லைம் லைட்லாம் என்னங்க? லைம் லைட்டில் இருக்குன்னா அவர் வீட்டில் ஒரு 4-5 எலுமிச்சை மலத்தை மாட்டி விட்டு லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டால் லைம் லைட் ஆகிடும். கரெக்டாக? நீ சந்தோஷப்பட வேண்டியதான். அதை லைம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கதை முட்டு வெளியே வந்து மக்கள் சேவைக்கு வந்துட வேண்டியதான். கரெக்டாக? அவர் லைம் லைட்டில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நீங்கள் தமிழக வரலாறுல ஒரு எம்எல்ஏ பேசியிருக்க மாட்டான் சார். லைம் லைட்டில் இருப்பதற்காக சென்னை கேட்டேன்னு, அப்புறம் வந்து எனக்காக ஆதரவாக பேசினார்கள், அது வந்து ஒரு தலைவருக்கு எதிரான ஒரு விமர்சனமாக போய்விட்டதுங்கிறார். உன்னுடைய தலைவனை மற்றவர்கள் வாயால் விமர்சனம் செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு மலிந்து போயிட்ட நீ, அதானே அவங்க அர்த்தம்? அவர் தான் திட்டமிட்டு பண்ணாருன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்களே நீங்க. அதுதான் நான் வரேன். இல்லைன்னா அவங்க தான் மறுத்து சொல்லணும். இல்லை அந்த மாதிரி இல்லை, பொதுமக்களே திரண்டுடுச்சு, அப்படியே பொது எழுச்சி இருக்குல்ல. இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கு திரண்டாங்களே மெரினால, அது மாதிரி ஆளூர் சாரவாசுக்கு மெரினால பல லட்சம் பேர் திரளட்டோங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்க நான் சொன்னதை. அவர் செட் பண்ணி எழுத வைக்கல அப்படிங்கிறத நான் வாபஸ் வாங்கினா இங்கே காந்தி சிலை கிட்ட இல்லை இதில் திலகர் திடலில் விவேகானந்தர் இல்லத்தில் திரள சொல்லுங்கள், நான் வாபஸ் வாங்கிடுறேன். இது ஒரு செட்டிங் தான் தலைவரே. இது மட்டும் இல்லை, இவர் வந்து வெளிநாடு வாழ் மக்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்துட்டேன். இப்போ ரமலான் மாதம் நடந்தது இல்லையா, இப்போ வளைகுடா நாடுகளில் போய் நான் வந்து தேர்தலில் ஜெயித்த பிறகு திமுகவுக்கு போயிடுவேன் எப்படியா இருந்தாலும், அப்போ உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி பல லட்சம் ரூபா பணம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். திமுக போயிடுவேன்னு சொல்லியவா? ஆமாம். அதுக்கு ஆதாரம் இருக்கா நீங்கள் சொல்கிறதுக்கு? பல லட்சம் ரூபா இது பணம் கொடுத்தவங்க சொல்கிறாங்க. பணம் கொடுத்தவர்கள் நான் எலெக்ஷனில் ஜெயித்த பிறகு எப்படியா இருந்தாலும் அங்கே திமுகவுக்கு போயிடுவேங்கிற விஷயத்த சொல்லி பணம் வாங்கியிருக்கிறாரு. பணம் இந்த விஷயம் தான் ஐயா திரும்ப அதுக்கு போயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இது வந்து இது வரைக்கும் எந்த இதுலேயுமே பேசப்படாத ஒரு விஷயம், அது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த பணத்தை வச்சு வீடு கட்டிட்டு இருக்காரு. இப்போ எம்எல்ஏ சீட் கிடைக்கல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாருங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி நாகை தொகுதியிலையும் சித்திக்குன்னு ஒருத்தர், குமாரபாளையம் சித்திக்கு அல்லது கூத்தாநல்லூர் சித்திக்குன்னு ஒருத்தர், அவர் வச்சு தான் எல்லா விதமான பண வசூல் வேட்டைகளையும் நாகப்பட்டினத்தில் செஞ்சுருக்கிறார். நாகப்பட்டினத்தில் நல்லா செஞ்சுருக்காரு சொல்கிறார் இல்லையா, இவர் அங்கே வசூல் வேட்டையை வந்து அவர் இந்த சித்திக்குங்கிற நபரை வச்சு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி மீடியாவில் போய் சங்கிகளை கதற விடுறாருன்னு சொல்கிறார் இல்லையா, சங்கிகளை கதற விடுறது வெளியில், சங்கிகள்கிட்ட இவர் கதறாரு அண்டர் கிரவுண்டில். சங்கிகள்கிட்ட கதறாருன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு, எப்படி அண்டர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு. அந்த சித்திக்குங்கிற நபரும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சீரியஸான அக்யூசேஷன் தான் சார் வைக்கிறேன். அதுக்கு அவர் மேலே கேஸ் போட்டு சார் முடிஞ்சால் வழக்கு போட்டோம். சீரியஸ் தானே இது?
இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி வழக்கு போட்டோம். இல்லை எப்படி எந்த இது தொடர்பில் இருக்காருன்னு சொல்கிறீங்க? அது பேரை சொல்ல முடியாது சார். பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய தொடர்பில் இவர் இருக்கிறாரு. அதுக்கு அந்த சித்திகின்ற நபரே இன்னும் சில நபர்களை விசாரிச்சா இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருப்போது. அவ்வளோதான். பட்டியல் சமூக மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான உறவுங்கிறது ஷானவாஸால் ஏற்பட்டதல்ல. அப்படி ஏற்பட்டிருந்தா தான் ஷானவாஸ் போன பிறகு அது கட்டாகும். அது அதுக்கு முன்பாகவே பழனி பாபா காலத்துலேயும் சரி, அதுக்கு முன்பாக இருந்து அது பெரியார் காலத்திலேருந்தே எல்லாரும் உள்ள நெருக்கமான உறவு தான். அது வந்து ஒருபோதும் வந்து விட்டு போகாது. திருமாவளவன் ஐயா வந்து இந்த கட்சி ஆரம்பித்தது வந்து அவருடைய பட்டியலின மக்களுடைய நல்வாழ்வுக்காக தான் ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து வேளச்சேரி தீர்மானம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் கட்சியுடைய விதிமுறைகள், அமைப்பு விதிமுறைகளை கொஞ்சம் தளர்த்துறாங்க. அது நம்ம கட்சிக்குள்ளே நம்ம மக்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமிய மக்களும் வரலாம், நான் தலித் மக்களும் வரலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பாகி நம்ம வந்து அடித்தட்டு மக்களுக்கான உரிமையை பெறணுங்கிறது தான் அந்த அமைப்பு சட்ட விதிகளுடைய இது. அந்த அடிப்படையில் தான் வந்து ஷானவாஸை உள்ள சேர்த்துக்க முடியுது. அது மூலமாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் திருமாவளவன் ஐயா வந்து ஒரு தனி மனிதர் வந்து தனி மனிதராக பார்த்தீங்கன்னா அவர் படாத கஷ்டங்கள் கிடையாது. இப்போ ஐயா நல்ல கண்ணு இருக்கார் இல்லையா, இறந்து போயிட்டாரு. இவர் வந்து வாழும் நல்ல கண்ணு, நம்ம கண்ட நல்ல கண்ணு ஐயா சொல்கிறதா இருந்தால் திருமாவையா தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு தன்னுடைய வாழ்க்கையே வந்து இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து ரொம்ப 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 அடிமட்டத்திலிருந்து தன்னுடைய மக்கள் சேவையை தொடங்கி வந்தவர். இதுக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சூனாம்பேடுன்னு ஒரு இடத்துல அவருக்கு வெட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் நெத்தியிலலாம் வெட்டியிருக்காங்க. அவரோட காலடியில் வெடிகுண்டு இருந்திருக்கு. அவர் மெதிக்கலை, ஜஸ்ட்டில் தப்பிச்சார். அந்த மாதிரி இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து தன்னுடைய மக்களுக்காக, அந்த மக்கள் வந்து ஐயா வந்து குலசாமின்னு சொல்கிறாங்க, அந்த குலசாமி மீது நீ கல்லடிச்சிருக்க. இப்போ அவர்கள் குலசாமியாக கருதக்கூடிய தலைவர் திருமாவளவன் ஐயா மேலே நீ கல்லடிச்சிருக்க. இவங்க இன்னும் பொறுமையாக இருக்கிறதே பெரிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஆக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பதவிகளை, அரசியலில் ஜனநாயகத்தில் பதவிகளை பெறுவதற்கு, அதிகாரத்தை பெறுவதற்கு அவர் முயற்சி பண்ணும்போது அதில் ஒரு வாய்ப்பை தான் அவனுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அதை நீ தவறாக பயன்படுத்தி அவருடைய முதுகில் குத்துற வேலையை தான் நீ பண்ணிட்ட. அது இப்போ எக்ஸ்போஸ் நீ ஆயிட்ட. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பார்வை நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். நன்றி கார்த்திக். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.